கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதே போல் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதாவது பரலோகம் தேடுகிற ஆள் யாருன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தான், பரலோகத்துக்கு தேவையானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆள் யார் அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், விட்டு கொடுத்து போகிற சுபாவம் உள்ள மனிதர்களை தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பிறர் நம்மளுக்கு விரோதமாக கிரியை செய்யும்போது, பல வார்த்தைகளை சொல்லும்போது, எதிரான வார்த்தைகளை சொல்லும்போது, ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குணத்தை நாம் பிரதிபலிக்காமல் இருப்போம். ஸோ நம்ம அந்த சூழ்நிலைகளில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது, பேசும்போது, நாம் எப்படி அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்போம். ஆனால் பரலோகம் அந்த டைமில் என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னால், நாம் தோற்று போகிறவங்கள தான் பார்க்குது. நம்ம இங்கே ஜெயிக்கலாம் அவங்கள்ட்ட பேசி, பட் பரலோகத்துக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி நாம் தோற்று போகிறவங்களாக இருப்போம். ஆனால் நாம் இங்கே அந்த சூழ்நிலைகளில் அவங்க விரோதமாக பேசும்போது, விட்டு கொடுத்து போகும்போது நம்ம தோற்று போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பரலோகத்துக்கு முன்பதாக இயேசுவுக்கு முன்னாடி ஜெயிக்கிறவங்களாக நாம் இருப்போம். ஆனால் இந்த சுபாவம் அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது. இது ஒரு வைரம் போன்ற விலை மதிக்க முடியாத ஒரு சுபாவம். ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்து நம்மளுக்குள்ள இந்த சுபாவத்தை உருவாக்கணும். ஸோ அந்த கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும். நாமும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நடக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.